நல்லவர். ஒரே ஒரு வார்த்தையை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபையிலே ஆராதனையில் பேசும்படி இன்று காலையில எழும்பும் போது ஆண்டவர் வார்த்தையை நினைவுபடுத்தினார். தெரிந்த ஒரு வார்த்தை, பலப்படுத்துகிற தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை. சங்கீதம் 34வது சங்கீதத்தின் 34வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 34வது சங்கீதம் 19வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாரையும் சேர்ந்து வாசிக்க சொன்னா ஆமென். எவர்களை அவர் முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் சொல்றவங்க நிச்சயமாய் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த நீதிமானுக்கு சொல்ற வார்த்தை தான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் போடல. என்ன போட்டிருக்கு? கமா. துன்பத்தை கண்டதும் ஃபுல் ஸ்டாப் போட்டுறாதீங்க, அத கமா போடுங்க. ஹalleluya. நீங்க பலரும் நம்ம ஃபுல் ஸ்டாப் போட்டுறோம். ஃபுல் ஸ்டாப் போட்டுறாதீங்க, கமா போட்டுங்க. கமா போட்டுட்டு தேவப்பிள்ளை தைரியமாய் சொல்லு, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்னை விடுவிப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. நீதிமானே சத்தமா இயேசுவே, எஸ் உங்க நாமமே. ஹalleluya. உங்க நாமம் உயர என்று மேன்மலை இதுவரை விடுவிக்கவில்லை, ஆனால் துன்பங்கள் தான் அதிகமாகிறது என்கிற கேள்வியோட யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால், ஒவ்வொரு துன்பத்தையும் ஒவ்வொரு நேரத்துல விடுவிக்கலனாலும் நீங்க அவங்க நம்பிக்கையில தளர விட்டுறாதீங்க. துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். 430 வருஷம் அடிமை கணத்தை கர்த்தர் ஒரே இரவிலே விடுதலையாக்கினார். 18 வருஷ கூனியா இருந்தவளை கர்த்தர் ஒரே தொடுதலை விடுதலையாக்கினார். எப்பேற்பட்ட துன்பங்களா இருந்தாலும் என் தேவனுக்கு மாற்ற வல்லமை இருக்கிறது.